ஓம் சாந்தி 4/4/2021 அவ்யக்த பாப் தாதாவின் மகா வாக்கியம். ரிவைஸ் டேட் 6/12/1987. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு சித்தி கா ஆதார் சிரேஷ்ட விருத்தி. வெற்றியினுடைய ஆதாரம் சிரேஷ்டமான விருத்தி. आज बाप दादा अपने चारों ओर के होली अंशों की सभा को देख रहे हैं. இன்று பாப் தாதா தனது நாலா பக்கங்களிலுமுள்ள ஹோலி அன்னப்பறவைகளின் சபைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். हरेक होली हंस अपनी श्रेष्ठ स्थिति के आसन पर विराजमान है. ஒவ்வொரு பவித்திரமான அன்னப்பறவைகளும் தங்களுடைய சிரேஷ்டமான ஸ்திதி என்ற ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள். सभी आसनदारी होली अंशों की सभा सारे कल्प में अलौकिक और न्यारी है. அனைத்து ஆசனதாரிகளுமான ஹோலி அன்னப்பறவைகளின் சபை முழு கல்பத்திலும் அலௌகிகமானது மற்றும் தனியானது. हर एक होली अंश अपनी विशेषताओं से अति सुंदर सजा हुआ है. ஒவ்வொரு தூய அன்னப்பறவையும் தங்களுடைய விசேஷ தன்மைகளினால் அதிக அழகாக இருக்கின்றார்கள். விசேஷதா சிரேஷ்ட சிங்கார் है. விசேஷ தன்மைகள்தான் சிரேஷ்டமான அலங்காரமாகும். सजे सजाए होली हंस कितने प्यारे लगते हैं. பாபா சொல்றாங்க, அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற தூய அன்னப்பறவைகள் எவ்வளவு அன்பானவர்களாக இருக்கின்றார்கள். பாப் தாதா हरे की विशेषताओं का सिंगार देख हर्षित होते हैं. பாப் தாதா ஒவ்வொருவருடைய விசேஷ தன்மைகளுடைய அலங்காரத்தை பார்த்து புன்முறுவல் பூத்து கொண்டிருக்கின்றார்கள். சிங்காரிவே சபி ஹே, அனைவருமே அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். क्योंकि ஏனென்றால் பாப் தாதா ने ब्रह्म जन्म देते ही बचपन के ही विशेष आत्मा भव का वरदान दिया है. பாபா சொல்றாங்க, பாப் தாதா பிராமண ஜென்மம் எடுத்த உடனேயே குழந்தை பருவத்திலிருந்தே விசேஷ ஆத்மா ஆகுக என்ற வரதானத்தை கொடுத்து விட்டார்கள். நம்பர் और होते भी लास्ट नंबर भी विशेष आत्मा है. பாபா சொல்றாங்க, வரிசை கிரமமாக இருந்தாலும் கூட கடைசி நம்பரில் இருக்கிறவங்க கூட விசேஷமான ஆத்மா. ब्राह्मण जीवन में आना अर्थात பிராமண வாழ்க்கையில் வருவது என்றாலே விசேஷ ஆத்மா ஆயிகையே, விசேஷன ஆத்மாவில் வந்து விடுகின்றீர்கள். பிராமன் பரிவார் மே சாயே லாஸ்ட் நம்பர் ஹோ, பிராமண குடும்பத்தில் நீங்கள் கடைசி எண்ணில் இருந்தாலும் சரி, லேக்கின் ஆனால் विश्व की अनेक आत्माओं के अंदर में वह भी विशेष गाए जाते हैं. உலகத்தில் அநேக ஆத்மாக்களினால் உள்ள விசேஷமான ஆத்மாவா மகிமை பாடப்படுகின்றார்கள். இசிலியே அதனால தான் கோட்டோமே கோய்மே भी कोई गाया हुआ है. கோடியில் ஒரு சிலர், அந்த ஒரு சிலரையும் ஒரு சிலர் என்று மகிமை பாடப்பட்டிருக்கின்றது. தோ ஆக பிராமணோ கி சபா அர்த்தாத், பிராமணருடைய சபை என்றாலே விசேஷ் ஆத்மாओं की சபா, விசேஷமான ஆத்மாக்களினுடைய சபை. आज बाप दादा देख रहे थे. இன்று பாப் தாதா பார்த்தார்கள். என்ன பார்த்தார்கள்? विशेषताओं का श्रृंगार बाप ने तो सभी को समान एक जैसा ही कराया. இந்த விசேஷ தன்மைகளுடைய அலங்காரத்தை பாபா எல்லோருக்கும் சமமாக ஒரே மாதிரி தான் செய்தார். லேக்கின் ஆனால் कोई वो श्रृंगार को धारण कर समय प्रमाण कार्य में लगाते हैं. சிலர்
அந்த அலங்காரத்தை தாரணை செய்து நேரத்திற்கேற்ப அதை காரியத்தில் பயன்படுத்துகிறாங்க. और कोई या तो धारण नहीं कर सकते, வெகு சிலரோ அதை தாரணை செய்ய முடிவதில்லை. யா कोई समय प्रमाण कार्य में नहीं लगा सकते, அல்லது சரியான நேரத்தில் அதை பயன்படுத்தாமல் இருக்கின்றார்கள். ஆக பாபா பார்க்கும்போது அனைவருக்குமே விசேஷ தன்மைகளால் அலங்காரம் பண்ணுகின்றார். ஒரு சிலரோ அந்த விசேஷ தன்மைகளை தாரணை செய்து நேருக்கு ஏற்ப அதை பயன்படுத்தவும் செய்கின்றார்கள். சிலரோ அதை தாரணை செய்வதில்லை அல்லது நேரத்திற்கே அதை பயன்படுத்துவதில்லை அந்த விசேஷ தன்மையை. जैसे आजकल के रॉयल फैमिली वाले समय प्रमा सिंगार करते हैं. பாபா உதாரணம் சொல்கிறாங்க. எப்படி பாருங்கள், இன்றைய காலத்தில் தற்காலத்தில் ராயல் ஃபேமிலியில் இருக்கிறவங்க நேரத்திற்கு ஏற்ப அலங்காரம் செய்து கொள்கிறார்கள். तो कितना अच्छा लगता है. அப்போ எவ்வளோ நன்றாக இருக்கின்றது. ஜைசா சமய வைசா சிங்கார், எப்படி நேரமோ அதற்கேற்ப அலங்காரம். इसको कहा जाता है नॉलेजफुल. இதுதான் என்ன சொல்லப்படுகின்றது, நாலேஜ்ஃபுல். आजकल श्रृंगार का अलग अलग सेट रखते हैं ना. பாபா சொல்கிறாங்க, தற்காலத்தில் சிங்காரத்துக்கென்று அலங்காரத்துக்கென்று தனித்தனியாக செட்டு வைத்திருக்கின்றார்கள். तो बाप दादा ने अनेक विशेषताओं के अनेक श्रेष्ठ गुणों के कितने वैरायटी सेट दिए. बाप दादा அநேக விசேஷ தன்மைகள், அநேக சிரேஷ்டமான குணங்களுடைய எவ்வளோ வெரைட்டி செட்டு நமக்கு கொடுத்திருக்கின்றார். சாயே கித்தனா பி அமூல்ய சிங்கார் ஹோ, எவ்வளோதான் விலை மதிப்பற்ற அலங்காரமாக இருந்தாலும் லேக்கின் சமர்ப்பணமாக नहीं हो तो क्या लगेगा. நேரத்திற்கு ஏற்ப அது இல்லை என்றால் எப்படி இருக்கும். ஐसे विशेषताओं के, गुणों के, शक्तियों के, ज्ञान रत्नों के अनेक श्रृंगार बाप ने सभी को दिए हैं. விசேஷ தன்மைகள், குணங்கள், சக்திகள், ஞான ரத்தனங்கள், இப்படி அநேக விதமான அலங்காரங்களை பாபா எல்லாருக்குமே கொடுத்துருக்குறாங்க. लेकिन ஆனால் समय पर कार्य में लगाने में नंबर बन जाते हैं. நேரத்திற்கு ஏற்ப காரியத்தில் பயன்படுத்துவதில் வரிசைக்கரமாக ஆகிவிடுகின்றார்கள். बल ये सब श्रृंगार है भी, लेकिन हर एक विशेषता व गुण का महत्व समय पर होता है. இது எல்லாமே அலங்காரங்கள் தான். ஆனாலும் ஒவ்வொரு விசேஷ தன்மையும் அல்லது குணமும் அதனுடைய மகத்துவம் நேரத்திற்கேற்ப இருக்கின்றது. அதனுடைய வேல்யூ நேரத்திற்கேற்ப இருக்கின்றது. होते हुए भी समय पर कार्य में नहीं लगाते तो अमूल्य होते भी उसका मूल्य नहीं होता. இருந்தாலும் கூட நேரத்தில் காரியத்தில் அதை பயன்படுத்தவில்லை என்றால் விலை மதிப்பற்றதாக இருந்தாலும் கூட அதற்கு எந்த மதிப்புமே இல்லை. जिस समय जो विशेषता धारण करने का कार्य है, எந்த நேரத்தில் எந்த விசேஷ தன்மையை தாரணை செய்ய வேண்டுமோ उसी विशेषता का ही मूल्य है. அந்த விசேஷ தன்மைக்கு தான் அப்போ வேல்யூ இருக்கின்றது. जैसे हंस कंकड़ और रतन दोनों को परख अलग अलग का धारण करता है. பாபா உதாரணம் சொன்னாங்க, எப்படி ஒரு அன்னப்பறவையானது கல்லையும் ரத்தத்தையும் கண்டு அறிந்து தனித்தனியாக தாரணை செய்கின்றது. कंकड़ को छोड़ देता है, बाकी रतन मोती धारण करता है. கற்களை விட்டு விடுகின்றது, ரத்தனங்களை மோத்தியை தாரணை செய்கின்றது. ஐசே அதே மாதிரி ஹோலி ஹன்ஸ் அர்த்தாத் தூய அன்னப்பறவை என்றாலே சமய பிரமான் நேரத்திற்கு ஏற்ப விசேஷதா வ குண்கோ பறக்கர், விசேஷ தன்மை அல்லது குணத்தை கண்டறிந்து வயி சமைப்பர் யூஸ் கரே, அதையே அந்த நேரத்தில் பயன்படுத்த வேண்டும். இஸ்கோ कहते हैं परखने की शक्ति. அதுக்கு தான் சொல்லப்படுகின்றது கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி. निर्णय करने की शक्ति वाला होली हंस, நிர்ணயிக்கக்கூடிய சக்தி உடைய தூய அன்னப்பறவை என்று. तो
परखना और निर्णय करना, यही दोनों शक्तियां नंबर आगे ले जाती है. கண்டுபிடித்தல் மற்றும் நிர்ணயம் செய்தல், இந்த இரண்டு சக்திகள் தான் நம்மளை முன்னால் எண்ணியலில் கொண்டு செல்லுகின்றது. जब ये दोनों शक्तियां धारण हो जाती है तब समय पर हम उस से कार्य ले सकते. எப்போ இந்த ரெண்டு சக்தியிலும் தாரணை ஆகி விடுகின்றதோ அந்த நேரம்தான் நேரத்திற்கு ஏற்ப அந்த விசேஷ தன்மையானதை காரியத்தில் கொண்டு வர முடிகின்றது. तो आग हर एक होलीहंस अपनी दोनों शक्तियों को चेक करो. ஒவ்வொரு தூய அன்னப்பறவைகளும் தங்களுடைய இந்த ரெண்டு சக்திகளையும் சோதனை செய்யுங்கள். கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி, இரண்டாவது நிர்ணயிக்கக்கூடிய சக்தி. दोनों शक्तियां समय पर धोखा तो नहीं देती. இந்த ரெண்டு சக்திகளும் நேரத்தில் உங்களை ஏமாற்றி விடுவது இல்லை தானே. समय बीत जाने के बाद अगर परख भी लिया, निर्णय कर भी लिया, लेकिन समय तो वह बीत गया ना. நேரத்திற்கு பிறகு நீங்கள் கண்டுபிடித்தாலும் அல்லது நிர்ணயம் செய்தாலும் நேரம் கடந்து விட்டது அல்லவா. तो नंबर 1 होली हंस है, उनके दोनों शक्तियां सदैव समप्रमाण कार्य करती है. ஆக நம்பர் 1 தூய அன்னப்பறவை என்றாலே இந்த இரண்டு சக்திகளும் எப்பொழுதும் நேரத்திற்கு ஏற்ப அவர்கள் காரியத்தில் பயன்படுத்துவார்கள். अगर समय के बाद एक शक्तियां कार्य करती तो सेकंड नंबर में आ जाती. ஆனால் நேரத்திற்கு பிறகு இந்த சக்திகள் காரியத்தை செய்தால் நம்பர் 2 வந்து விடுகின்றார்கள். थर्ड नंबर की तो बात ही छोड़ो, மூணாவது நம்பரை விஷயமே இல்லை. और समय पर वही अंश कार्य कर सकता जिसकी सदा बुद्धि होली है. நேரத்தில் அந்த அன்னப்பறவை காரியம் எப்போ செய்ய முடியும்னா அதனுடைய புத்தி எப்பொழுது எப்படி இருக்கணும், होली है, தூய்மையாக இருக்க வேண்டும். होली का अर्थ सुनाया था ना, होली தூய்மை, அதனுடைய பொருளை சொன்னோம் இல்லையா. एक होली अर्थात पवित्र और हिंदी में होली अर्थात बीती सो पीती. होली அங்கிறதுக்கு ரெண்டு பொருள் பாபா சொல்கிறாரு. ஒரு ஹோலி என்றால் பவித்திரமான ஆங்கில வார்த்தை. ஹிந்தியில் ஹோலி அப்படின்னா முடிந்தது, முடிந்து விட்டது. तो जिनकी बुद्धि होली अर्थात स्वच्छ है, யாருடைய புத்தி தூய்மையாக இருக்கின்றதோ और सदा ही जो सेकंड जो परिस्थिति बीत गई वो होली यह अभ्यास है. யார் ஒருவர் எந்த வினாடி எந்த பிரச்சனை முடிவடைந்து விட்டதோ அதை முடிவடைய செய்து விடுகின்ற பயிற்சி இருக்கின்றதோ ஐசி புத்திவாளி, அப்படிப்பட்ட புத்திசாலிகள் தான் சதா ஹோலி அர்த்தாத் எப்பொழுதும் ஹோலி, அதாவது ஆன்மீக வண்ணத்தில் வண்ணம் உடையவர்களாக இருக்கின்றார்கள். சதாய் பாப் கே சங் கே ரங் மே ரங்கே हुए, எப்பொழுதுமே பாபாவுடைய வண்ணத்தில் வண்ணம் தீட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். तो एक ही होली शब्द 3 रूप से यूஸ் होता है. ஆக ஹோலி என்ற ஒரு வார்த்தையே 3 பொருள்களை நமக்கு கொடுக்கின்றது. जिसमें तीनों ही अर्थ की विशेषता हैं. எதில் 3 இந்த விசேஷத்தன்மையிலும் இருக்கின்றதோ, அதாவது जिस अंशों को यह विधि आती है, எந்த அன்னப்பறவைகளுக்கு இந்த விதிமுறை வருகின்றதோ वो हर समय அவர்கள் ஒவ்வொரு நேரமும் கூட सिद्धि को प्राप्त होते हैं, வெற்றியை அடைகின்றார்கள். तो आज बाप दादा होली अंशों की सभा में सभी होली अंशों की यह विशेषता देख रहे हैं என்று பாப் தாதா தூய அன்னப்பறவைகளின் சபையில் அனைத்து தூய அன்னப்பறவைகளுடைய இந்த விசேஷ தன்மைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது என்ன விசேஷத்தா, ஹோலி. ஹோலி என்பதற்கு 3 பொருள் பாபா சொல்கிறாங்க. ஒன்று தூய்மை, இங்கிலீஷில் ஹோலினா தூய்மையாக இருப்பது, ஹிந்தியில் ஹோலி அப்படின்னா முடிந்தது, முடிந்து விட்டது, ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு செகண்டில் கூட எது நடந்தாலும் சரி, இல்லை எந்த பிரச்சனையாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு செகண்டில் ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய
பயிற்சி உடையவர்களாக இருக்க வேண்டும். சாहे स्थूल कार्य अथवा रूहानी कार्य हो, அது ஸ்தூல காரியமாக இருந்தாலும் சரி இல்லை ஆன்மீக காரியமாக இருந்தாலும் சரி, लेकिन दोनों में सफलता का आधार, இந்த ரெண்டிலையும் வெற்றி அடைவதற்கான ஆதாரமே பரக்னி और निर्णय करने की शक्ति, கண்டுபிடிக்கக்கூடிய மற்றும் நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தியாகும். किसी के भी संपर्क में आते हो, யாருடைய சம்பர்க் தொடர்பில் நீங்கள் வந்தாலும் சரி, जब तक उसके भाव और भावना को परख नहीं सकते, எது வரைக்கும் அவர்களுடைய பாவனை மற்றும் பாவ் ரெண்டையும் நீங்கள் கண்டுபிடிக்கவில்லையோ, और परखने के बाद यथार्थनीय नहीं कर पाते, கண்டுபிடித்த பிறகு சரியான நிர்ணயத்தை நீங்கள் எடுக்கவில்லை என்றால் तो दोनों कार्य में सफलता नहीं प्राप्त होती, ரெண்டு காரியத்திலையுமே வெற்றி என்பதை நீங்கள் அடைய முடியாது. चाहे व्यक्ति हो व परिस्थिति हो, क्योंकि व्यक्तियों के संबंध में भी आना पड़ता है. அது व्यक्तिகளாக ஆனாலும் சரி இல்லை பிரச்சனைகளாக ஆனாலும் சரி, ஏனென்றால் व्यक्तिகளுடைய சம்பந்தத்தில் கண்டிப்பாக வர வேண்டி இருக்கிறது. और परिस्थितियों को भी पार करना पड़ता है, பிரச்சனைகளை கடந்து செல்லவும் வேண்டி இருக்கின்றது. जीवन में ये दोनों ही बात आती है, வாழ்க்கையில் இந்த ரெண்டு விஷயங்களும் வரவே செய்கின்றது. ஒன்று व्यक्तिகள் மனிதர்கள், இன்னொன்று परिस्थिति பிரச்சனைகள். இது ரெண்டும் வரத்தான் செய்யும், அதை நம்ம கடந்து தான் செல்ல வேண்டும். तो नंबर 1 होली अनुसार பாபா இன்னைக்கு விளக்கம் சொல்கிறாங்க. நம்பர் 1 தூய அன்னப்பறவை என்றால் दोनों विशेषताओं में संपन्न, இந்த ரெண்டு விசேஷ தன்மைகளையும் சம்பன்னமாக இருப்பார்கள். यह हुआ आज की सभा का समाचार, இதுதான் இன்றைய சபையினுடைய சமாச்சாரமாகும். ये सभा अर्थात, இதை சபைன்னு பாபா ஏன் சொல்கிறாரு? सिर्फ सामने बैठे हुए नहीं, வெறுமனே முன்னால் அமர்ந்திருக்கிறவர்கள் மட்டுமல்ல. பாப் தாதா के सामने तो, பாப் தாதாவுக்கு முன்னால் आपके साथ साथ உங்களின் கூடவே चारों ओर के बच्चे भी इमर्ज होते हैं, நாலா பக்கங்களில் உள்ள குழந்தைகள் கூட எமர்ஜ் ஆக இருக்கின்றார்கள். बेद के परिवार के बीच बाप दादा मिलन मनाते, எல்லையற்ற குடும்பத்தை பாப் தாதா சந்திக்கின்றார். வா ரூர்ஹான் கர்த்தே, அவங்களுடைய ஆன்மீக உரையாடலை செய்கின்றார். சபே பிராமண் ஆத்மாயே, அனைத்து பிராமண ஆத்மாக்களும் அப்படி யாத் கி சக்தி சே, தங்களுடைய நினைவு சக்தியின் மூலமாக சுயன்பி மதுமே ஹாசிர் होती है, தானே மதுபனில் வந்து விடுகின்றார்கள். और बाप दादा यह भी विशेष बात देख रहे हैं, बाप दादा இந்த ஒரு விசேஷ தன்மையை கூட பார்க்கின்றார்கள். हर एक बच्चे के विधि की लाइन और सिद्धि की लाइन, ये दोनों रेखा कितना स्पष्ट है. ஒவ்வொரு குழந்தைகளுடைய விதியினுடைய லைன் மற்றும் வெற்றியினுடைய லைன், இந்த ரெண்டு ரேகைகளும் எவ்வளோ தெளிவாக இருக்கின்றன என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆதி சே அப்தக் வித்தி கைசீரகி, ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் அந்த விதிமுறை எப்படி இருக்கின்றது? அவர் வித்திக்கு ஃபல்ஸ்வரூப் சித்தி கித்தினி பிராப்த் கீய, அந்த விதியினுடைய பலன் வெற்றி என்பது எவ்வளவு பிராப்தி ஆகி இருக்கின்றது? தோனோ ரேகா கித்தினே ஸ்பஷ்ட, இந்த ரெண்டு ரேகைகளும் எவ்வளவு தெளிவாக இருக்கின்றது. और कितनी लंबी अर्थात विद्या और सिद्धि का खाता कितना यथार्थ रूप में जमा है. அந்த ரேகைகள் தெளிவாக மட்டும் இருப்பதல்ல, எவ்வளவு நீளமாகவும் இருக்கின்றது என்று பார்க்கின்றார். நீளம் என்பதற்கு பாபா விளக்கம் சொல்கிறாரு. அந்த வித்தி மற்றும் சித்தியினுடைய கணக்கு எவ்வளவு யதார்த்த ரூபத்தில் சேமித்து வைத்திருக்கின்றீர்கள். வித்திக்கு ஆதார சிரேஷ்ட விருத்தி, இந்த விதிமுறைக்கான ஆதாரமே சிரேஷ்டமான விருத்தி, உங்களுடைய கான்ஷியஸ்னஸ். அக சிரேஷ்ட விருத்தி है, உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் சிறந்ததாக இருக்கும் என்றால் யதார்த்த வித்தி भी है, உங்களுடைய விதிமுறை கூட சரியானதாக இருக்கும். और यथार्थ विद्या तो सिद्धि श्रेष्ठ आई है, எப்போ உங்களுடைய விதிமுறை சரியானதாக இருக்குமோ அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி சித்தி கூட கண்டிப்பாக சிரேஷ்டமாகவே இருக்கும். ஓ
ஆக வித்தி और सिद्धि का बीज விருத்தி है. விதிமுறை மற்றும் சித்தி வெற்றி, இந்த ரெண்டுக்கும் இடையில் இருப்பது எது? விருத்தி, உங்களுடைய கான்ஷியஸ்னஸ். சிரேஷ்ட விருத்தி, பாபா சொல்கிறாங்க, சிரேஷ்டமான கான்ஷியஸ்னஸ் என்ன? பாய் பாய்க்கு ஆத்மிக் விருத்தி ஓ, சகோதரன் சகோதரன் என்ற ஆன்மீக பார்வை இருக்க வேண்டும். ஏதோ முக்கிய பாத் ஹை ஹி, இது முக்கியமான விஷயந்தான். लेकिन ஆனால் साथ साथ संपर्क में आते और आत्मा के प्रति कल्याण की, स्नेह की, सहयोग की, निस्वार्थपन की निर्विकल्प वृत्ति हो, निर्व्यर्थ संकल्प वृत्ति हो. பாபா சொல்கிறாங்க, வெறுமனே ஆத்மா சகோதர ஆத்மா என்ற கான்ஷியஸ்னஸ் மட்டும் இருக்கக்கூடாதான், கூடயே ஒவ்வொரு ஆத்மாக்கள் மீதும் நன்மைக்கான, அன்பிற்கான, சகயோகத்திற்கான, பிரதிபலன் எதிர்பார்க்காத நிர்விகல்பமான நிர்வியர்த்த சங்கல்பத்திற்கான விருத்தி இருக்க வேண்டும். ஆக நம்மளுடைய சங்கல்பத்தில் விகல்பமும் இருக்கக்கூடாது, சுயநலமும் இருக்கக்கூடாது, और வியர்த்த சங்கல்பமும் இருக்கக்கூடாது. 3 விஷயங்களை பாபா நிஸ்வார்த், நிர்விகல்ப் और நிர்வியர்த், இந்த 3 வார்த்தைகளில் பாபா சொல்கிறாங்க. இது போக நமக்கு பாசிட்டிவில் 3 சொல்கிறாங்க. கல்யாணத்தினுடைய விருத்தி, சிநேகத்தினுடைய விருத்தி, சகயோகத்தினுடைய விருத்தி. कई बार किसी भी आत्मा के प्रति व्यर्थ संकल्प व विकल्प की वृत्ति होती है, तो जैसी वृत्ति दृष्टि वैसी उस आत्मा के कर्तव्य कर्म की स्पष्ट दिखाई देगी. பல தடவை பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு அந்த ஆத்மாவின் மீது எப்படிப்பட்ட ஒரு வீணான சங்கல்பம் அல்லது உங்களுடைய விகல்பத்துக்கான விருத்தி இருக்குமோ, அப்போ எப்படி உங்களுடைய விருத்தியோ அப்படி தான் உங்களுடைய திருஷ்டி, அதாவது அந்த ஆத்மாவுடைய செயல்கள், கர்மங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது. அதாவது நம்மளுடைய பார்வை எப்படியோ, நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் எப்படியோ அப்படி தான் அவங்களுடைய செயல்கள் கூட நமக்கு தெரிகின்றது என்றார். அவங்களுடைய செயல் சரியானதாக கூட இருக்கலாம், சிரேஷ்டமானதாக கூட இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய விருத்தியில் என்ன இருக்குது? விகல்பம் இருக்கின்றது. அப்படி இருந்தாக்கா அவங்களுடைய செயல் கூட நமக்கு அப்படி தான் தெரியும். பாபா சொல்கிறாங்க, கபி கபி பச்சோக்கோ சுன்தே பி ஹை और देखते भी हैं. சில நேரம் குழந்தைகள் சொல்கிறத கேட்கவும் செய்கின்றேன், நான் பார்க்கவும் செய்கின்றேன். விருத்தி के कारण वर्णन भी करते हैं, चाहे वह कितना भी अच्छा कार्य करे, लेकिन व्यर्थ होने के कारण सदा ही उस आत्मा के प्रति वाणी भी ऐसी निकलती है कि यह तो है ही ऐसा, होता ही ऐसा है. எப்படி பாருங்கள், இந்த விருத்தி வேஸ்டாக இருக்கின்ற காரணத்தினால அந்த வர்ணனை கூட அந்த மாதிரி செய்கிறாங்களாம். அவங்க எவ்வளோதான் நல்ல காரியத்தை செய்தாலும் கூட இந்த விருத்தியானது வியர்த்தமாக இருக்கின்ற காரணத்தினால, வேஸ்டாக இருக்கின்ற காரணத்தினால அந்த ஆத்மாவின் மீது அவங்களுக்கு இந்த வார்த்தைகள் தான் வெளிப்படுகின்றதாம். இவங்க இப்படி தான் இருக்கிறாங்க, இப்படி தான் செய்கிறாங்க, ஆகிறதே இப்படி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. तो ये वृत्ति अनेक कर्म रूपी स्पष्ट वैसे ही अनुभव कराती है. இந்த வேஸ்ட் விருத்தியானது அநேக கர்மங்களை தெளிவாக அந்த மாதிரி அனுபவம் செய் வைத்து விடுகின்றது. जैसे आप लोग उस दुनिया में आंखों की नज़र के निस्मा के दृष्टांत देते. நீங்கள் பாருங்கள், இந்த உலகத்தில் கூட கண்களுடைய பார்வைக்கான கண்ணாடியை ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் சொல்கிறீங்க. ஜிஸ் ரங் கா சஷ்மா பஹனேங்கே வஹி திகாய் தேகா. எந்த வண்ணத்திலான கண்ணாடியை நீங்கள் அணிவிக்கின்றீர்களோ அப்படி தான் எல்லா பொருளும் அந்த வண்ணத்தில் தெரியும். ஐசே ய ஜைசி விருத்தி होती है तो விருத்தி திருஷ்டி को बदलती है, திருஷ்டி சிருஷ்டி को बदलती है. எப்படி நம்மளுடைய விருத்தி இருக்குமோ அப்படி தான் நம்மளுடைய திருஷ்டி ஆகின்றது. திருஷ்டி எப்படி மாறுகின்றதோ அப்படியே தான் நம்மளுடைய உலகமும் மாறுகின்றது. அகர் விருத்தி கா பீஜ் சதாய் சிரேஷ்ட ஹை. நம்மளுடைய விருத்தியினுடைய விதையானது எப்பொழுதுமே சிரேஷ்டமாக இருந்தால்,
तो विद्या और सिद्धि सफलतापूर्वक आई है. நம்மளுடைய விதிமுறையாகட்டும் அல்லது சித்தி வெற்றியாகட்டும் நாம் வெற்றி மூர்த்திகளாகவே இருப்போம். तो ஆக पहले விருத்தி के फाउंडेशन को चेक करो. முதல்ல நம்மளுடைய விருத்தி எப்படி இருக்குது, கான்ஷியஸ்னஸ், இதை நீங்கள் செக் பண்ணுங்க. பாபா சொல்கிறாங்க, उसको श्रेष्ठ विरुद्धि कहा जाता है. ஏன்னா அதை தான் சிரேஷ்டமான விருத்தி என்று சொல்லப்படுகின்றது. अगर किसी संबंध संपर्क में सृष्टि वृत्ति के बजाय मिक्स है तो बल कितनी भी विधि अपनाओ लेकिन सिद्धि नहीं होगी. நீங்கள் தொடர்பில் சம்பந்தத்தில் வரும்போது சிரேஷ்டமான அந்த விருத்திக்கு பதிலாக மிக்ஸ் இருந்துன்னு வச்சுங்க, கலப்படம் இருந்துன்னு வச்சுங்க, நீங்கள் எவ்வளவு தான் விதிகளை உங்களுடையதாக செய்தாலும் கூட உங்களுக்கு வெற்றி என்பது கிடைப்பதில்லை. क्योंकि बीज விருத்தி और விருஷ வித்யா और फल சித்தி. விதை என்பது விருத்தியாக இருக்கின்றது, மரம் என்பது விதிமுறையாக இருக்கின்றது, அதனுடைய பலன் சித்தியாக இருக்கின்றது. வெற்றி பாபா விதை மரம் பலன், அதாவது விருத்தி வித்தி மேலும் சித்தி. अगर बीज कमजोर है, அந்த விதையானது பலகீனமாக இருந்தால் तो वृक्ष चाहे कितना भी विस्तार वाला हो, அந்த மரம் எவ்வளவுதான் பறந்து விரிந்து இருந்தாலும் சரி, लेकिन सिद्धि रूपी फल नहीं होगा, வெற்றி என்ற பலனை அது கொடுக்கவே முடியாது. इसी वृद्धि और विद्धि के ऊपर बाप दादा बच्चों के प्रति एक विशेष रूहानी कर रहे थे. இந்த விருத்தி மற்றும் விதி இதன் மேல பாப் தாதா குழந்தைகளுக்காக தங்களுக்குள் விசேஷமான கலந்து உரையாடல்களை செய்து கொண்டு இருந்தார்கள். அதாவது பாபா சிவபாபாவும் பிரம்மா தாதாவும் தங்களுக்குள்ள பேசிக்கொள்கின்றார்கள், உரையாடுகின்றார்கள். அது குழந்தைகள் விஷயத்தில் இந்த விருத்தி மற்றும் வித்தி இதை பற்றி உரையாடி கொண்டு இருக்கின்றார்கள். स्व उन्नति के प्रति व सेवा की सफलता के प्रति एक रमणीक स्लोगन रूहान में बता रहे थे. சுய முன்னேற்றம் அதற்காக அல்லது சேவையினுடைய வெற்றி இதற்காக ரொம்ப ஒரு ரமணிக் இன்ட்ரெஸ்டான ஸ்லோகனை தங்களுக்குள்ள பேசிக்கொள்கிறார்கள். आप सभी ये स्लोगन एक दो में तो कहते भी हो. நீங்கள் அனைவரும் இந்த ஸ்லோகனை ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு சொல்கிறீங்க. ஹர் காரியமே ஒவ்வொரு காரியத்திலையும் கூட பகலே ஆப் ஏ ஸ்லோகன் யாது என முதலில் நீங்கள் என்ற ஸ்லோகன் உங்களுக்கு நினைவில் இருக்கு இல்லையா? ஏக பகலே ஆப், தூசரா ஹை பகலே மை. ஒன்று முதலில் நீங்கள், இரண்டாவது முதலில் நான். दोनों स्लोगन पहले आप और पहले मैं दोनों आवश्यक है. முதலில் நீங்கள் என்பதும் சரி, முதலில் நான், இந்த ரெண்டும் கூட ரொம்ப அவசியமானது. லேக்கின் ஆனால் பாப் தாதா ரூர்கான் கர்த்தே முஸ்கரா ரஹே. பாப் தாதா தங்களுக்குள் உரையாடி கொள்ளும் பொழுது புன்முறுவல் பூத்து கொள்கிறார்கள். ஜஹா பஹலே மே ஹோனா சாஹியே வஹா பஹலே ஆப் கர் தேதே. எங்கே முதல்ல நீன்னு சொல்லணுமோ அங்கே முதல்ல நான் செஞ்சிடுறீங்க. ஜஹா பஹலே ஆப் கர்னா சாஹியே வஹா பஹலே மை கர் தேதே. எங்கே முதல்ல நான் சொல்லணுமோ அங்கே முதல்ல நீன்னு சொல்லிடுறீங்க. बदली कर देते हैं, மாற்றி சொல்லிடுறீங்க. जब कोई स्व परिवर्तन की बात आती है, எப்போ சுய மாற்றத்திற்கான ஒரு விஷயம் வருகின்றதோ தக்கத்தே பहले आप, அப்போ முதல்ல நீன்னு மற்றவங்கள சொல்கிறீங்க. ஏன் பதிலையும் தோ மை பதிலும், இவங்க மாறினா நான் மாறுறேன். அப்போ என்ன ஆயிடுச்சு? முதல்ல அவங்க தான் ஆயிடுறாங்க இல்லையா? अब जब कोई सेवा का या कोई ऐसी परिस्थिति का सामना करने का चांस बनता है, இல்லை சேவைக்கான ஒரு வாய்ப்பு அல்லது பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் வருகின்றது என்றால் என்ன முயற்சி பண்ணுறீங்க? பहले मैं भी तो कुछ हूँ, मुझे भी कुछ मिलना चाहिए. அது எப்படி சொல்கிறீங்க? நான் தான் முதல்ல, நானும் தான் ஒரு பொருளாக இருக்கிறேன், நான் ஒன்றும் குறைவில்லை, எனக்கும் கிடைக்க வேண்டும் இல்லவா? तो जहाँ पहले आप कहना चाहिए, எங்கே முதல்ல நீங்கள் என்ன சொல்லணுமோ அங்கே நான் சொல்லிடுறீங்க.
சதா सोमान में स्थित हो, எப்பொழுதும் சோமானத்தில் இருந்து दूसरे सम्मान देना, பிறருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அர்த்தாத் அதாவது पहले आप, முதல்ல நீங்க. सिर्फ मुख से कहो पहले आप, अब कर्म में अंदर हो ये नहीं. சும்மா வாயில் சொல்கிறது நீங்கள் தான் முதல்லன்னு, ஆனால் செயலில் வரும்போது வித்தியாசம் காட்டிடுறது. அப்படி இருக்கக்கூடாது. सोमान में स्थित हो, सोमान देना है. सोमानத்தில் இருந்து सोमान கொடுக்க வேண்டும். सोमान देना व सोमान में स्थित होना, उसकी निशानी क्या होगी? सोमाனம் கொடுப்பது அல்லது सोमाனத்தில் நிலைத்திருப்பது, அதனுடைய அடையாளம் என்னவா இருக்கும்? उसमें दो बातें सदा चेक करो, அதில் ரெண்டு விஷயங்களை எப்பொழுதும் சோதனை பண்ணுங்க. एक होती है अभिमान की वृत्ति, ஒன்று அபிமானத்தினுடைய விருத்தி, ईगो कॉन्शियसनेस. दूसरी है अपमान की वृत्ति, இன்னொன்று அவமானத்தினுடைய கான்ஷியஸ்னஸ். जो सोमान में स्थित होता है, யார் ஒருவர் सोमानத்தில் இருப்பாங்களோ, और दूसरे को सोमान देने वाला दाता होता है, பிறருக்கு सोमानத்தை கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருக்கின்றார்களோ, उसमें दोनों விருத்தி नहीं होगी, அவங்ககிட்ட இந்த ரெண்டு விருத்திகளும் இருக்கவே இருக்காது. ந அபிமான் கி ந அப்பமான் கி. அவர் ரொம்ப தெளிவாக ஈஸியாக சொல்லிட்டார் எப்படி கண்டுபிடிக்கலான்னு. ஒன்று அபிமானமும் இருக்காது, இன்னொன்று அவமானமும் இருக்காது. உங்களுக்கு அபிமானம் ஃபீல் ஆகுது அல்லது அவமானமாக ஃபீல் பண்ணிங்கனால என்ன அர்த்தம்? நீங்கள் ராங் கான்ஷியஸ்னஸில் விருத்தியில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ये तो करता ही ऐसा है या होता ही ऐसा है, तो यह भी रायल रूप का उस आत्मा का अपमान है. இவங்க இப்படியே தான் செய்வாங்க, இது இப்படியே தான் ஆகின்றது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது கூட ராயல் ரூபத்தில் அந்த ஆத்மாவுக்கு அபமானம் செய்வதாகும். सोमान में स्थित होकर सोमान देना, इसको कहते हैं पहले आप. सोमानத்தில் இருந்து பிறருக்கு सोमाனம் கொடுப்பது, அதைத்தான் பாபா சொல்கிறாங்க முதல்ல நீங்கள். समझा? புரிகிறதா? और மேலும் जो भी स्व उन्नति की बात हो, எதெல்லாம் உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்கான விஷயமாக இருக்கின்றதோ, उसमें அதில் சதா पहले मैं का ஸ்லோகன் யாதோ तो क्या रिजल्ट होगी? முதல்ல நான் என்ற ஸ்லோகன் நினைவில் இருந்தால் அதனுடைய ரிசல்ட் என்ன ஆகும்? பहले मैं அர்த்தாத் முதல்ல நான் என்பதனுடைய பொருள் என்ன? ஜோ ஓட்டோ சோ அர்ஜுன். அதான் நம்மளுடைய ஸ்லோகன். ஜோ ஓட்டோ சோ அர்ஜுன். யார் முதல்ல? அவங்க தான் அர்ஜுனன். அர்ஜுன் அர்த்தாத் அர்ஜுன்னா யாரு? विशेष आत्मा, न्यारी आत्मा, अलौकिक आत्मा, अलौकिक विशेष आत्मा. பாபா சொல்கிறாங்க அர்ஜுனனுக்கு 4 விளக்கம் சொல்கிறாங்க. ஒன்று விசேஷ ஆத்மா, न्यारी ஆத்மா, விடுபட்ட ஆத்மா, மூன்றாவது अलौकिकமான ஆத்மா, நான்காவது अलौकिकமான விசேஷமான ஆத்மா. जैसे ब्रह्मा बाप सदा पहले मैं के स्लोगन से जो ओटे सो अर्जुन बना ना, பிரம்மா பாபா எப்படி எப்பொழுதும் நான் முதலில் என்ற ஸ்லோகன் மூலமாகத்தான் ஜோ ஓட்டே சோ அர்ஜுனா ஆனார். அர்த்தாத் நம்பர் 1 ஆத்மா ஆனார். நம்பர் 1 கா சுனாயா நம்பர் 1 டிவிஷன். ஏன்னா ஏற்கனவே பாபா சொன்னாங்கல்ல போன முரளியில் கூட, நம்பர் 1ன்னா நம்பர் 1ல் வர்றதில்லை, நம்பர் 1 டிவிஷனில் வரக்கூடியவர்கள். वैसे नंबर 1 तो एक ही होगा ना. பார்க்க போனால் நம்பர் 1ல் ஒரே ஒரு தான் வர முடியும். तो स्लोगन है दोनों ज़रूरी. ஆக இந்த ஸ்லோகன் ரெண்டுமே முக்கியம்தான். எது? पहले आप, ரெண்டாவது पहले मैं. ஆனால் எங்கே யூஸ் பண்ணணும், அங்கே மாற்றி யூஸ் பண்ணிடக்கூடாது. लेकिन सुना है ना, नंबर किस आधार पर बनते हैं? ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இந்த வரிசை எதனுடைய ஆதாரத்தில் ஆகின்றது? जो समय प्रमाण कोई भी विशेषता को कार्य में नहीं लगाते तो नंबर आगे पीछे हो जाता है. நேரத்திற்கு ஏற்ப எந்த ஒரு விசேஷ தன்மையும் நீங்கள் காரியத்தில் பயன்படுத்துவதை பொறுத்து தான் உங்களுடைய நம்பர் மேலே கீழே வந்துடுது.
समय पर जो कार्य में लगाता है वह विन करता है. நேரத்திற்கு ஏற்ப யார் அந்த விசேஷத்தன்மை காரியத்தில் பயன்படுத்துகின்றார்களோ அவங்க வெற்றி அடைகின்றார்கள். அர்த்தாத் ஒன் हो जाता है. அவங்க नंबर 1ல வந்துடுறாங்க. तो ஆக செக் करो, சோதனை செய்யுங்க. क्योंकि इस वर्ष स्व की चेकिंग की बातें सुना रहे. ஏன்னா இந்த வருஷம் பாபா சுயத்தின் சோதனையை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். பின்ன பின்ன பாத்தே சுனாயின்னா விதவிதமான விஷயங்கள் எல்லாம் பாபா சொன்னார் இல்லையா. तो आज इन बातों को चेक करना. இன்னைக்கு இந்த விஷயங்களை சோதனை செய்யுங்க. आपके बजाय मैं के बजाय आप तो नहीं कर देते हो. நீங்கள் என்பதற்கு பதிலாக நான் என்றும் நான் என்பதற்கு பதிலாக நீங்கள் என்றும் சொல்லிடுவதில்லை தானே. इसको कहते हैं यथार्थ विधि. இதைத்தான் பாபா சொல்கிறாங்க சரியான விதிமுறை. जहाँ यथार्थ विधि है वहाँ सिद्धि आएगी. எங்கு சரியான விதிமுறை இருக்குமோ அங்கு வெற்றி கண்டிப்பாக இருக்கும். और इस वृद्धि की विधि सुनाई. மேலும் இந்த விருத்தியின் மூலமாக விதியும் பாபா சொன்னாங்க. 2 बातें की चेकिंग करना. 2 விஷயங்களை சோதனை பண்ணணும். ந அபிமான் கி விருத்தியோ ந அபமான் கி. ஒன்று அபிமானத்தினுடைய கான்ஷியஸ்னஸும் இருக்கக்கூடாது, அவமானத்தினுடைய கான்ஷியஸ்னஸும் இருக்கக்கூடாது. जहाँ ये दोनों की अप्राप्ति है वहाँ ही பாபா சொல்கிறாங்க எங்கே இந்த ரெண்டும் அப்பிராப்தியாக இருக்குமோ அங்கே சோமானம் இருக்கும். ஆக அபிமானமும் அபமானமும் இருந்தால் அங்கு சொமானம் இருக்க முடியாது. எங்கு சொமானம் இருக்குமோ அங்கு அபிமானமும் அவமானமும் இருக்க முடியாது. आप कहो न कहो, सोचो न सोचो, लेकिन व्यक्ति प्रकृति दोनों ही सदा सदा ही समान देते रहेंगे. நீங்கள் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி, நீங்கள் நினைச்சாலும் சரி நினைக்காட்டாலும் சரி, ஆனால் மனிதர்கள் மற்றும் பிரகிருதி இயற்கை ரெண்டும் எப்பொழுதுமே தாமாகவே சுமானம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். संकल्प मात्र भी सुमान की प्राप्ति की इच्छा में सुमान नहीं मिलेगा. சங்கல்பத்தில் கூட எனக்கு சுமானம் வேண்டும் என்ற இச்சை இருந்தால் உங்களுக்கு சுமானம் கிடைக்காது. நிர்மான் பண்ண அர்த்தாத் நிர்மான் பணி உள்ளவர்களாக ஆவது என்றால் அதனுடைய பொருள் என்ன? பஹலே ஆப் கஹ்னா, முதலில் நீங்கள் என்று கூற வேண்டும். நிர்மான் ஸ்திதி சொதை சொமான் திலாயகி. பணிவான ஸ்திதியானது தாமாகவே உங்களுக்கு சொமானத்தை கொடுத்துவிடும். சொமான் கி பரஸ்திதி மே பஹலே ஆப் கஹ்னா அர்த்தாத் பாப் சமான் பன்னா. சொமானத்தினுடைய பிரச்சனையில் முதலில் நீங்கள் என்று கூறிவிட்டீர்களானால் பாப் சமானாக ஆகிவிடுகின்றீர்கள். जैसे ब्रह्मा बाप ने सदायु सम्मान देने में पहले जैत अम्बा पहले सरस्वती माँ पीछे ब्रह्मा बाप रखा. எப்படி பிரம்மா பாபா எப்பொழுதுமே சொமானம் கொடுக்கும்போது முதல்ல ஜெகதம்பா, முதல்ல சரஸ்வதி மா, அதுக்கப்புறம் தான் தன்னை பாபா வச்சாரு. பிரம்மா மாதா ஒத்தே ஹுவே பிரம்மா தாயாக இருந்தாலும் கூட சொமான் தேனேக்கே அர்த் சொமானம் கொடுப்பதற்காக ஜெகதம்பா மாக்கோ ஆகியிருக்கா. ஜெகதம்பா மாவை முன்னாடி வச்சாரு. ஹர் காரியமே பச்சோக்கா ஆகியிருக்கா. ஒவ்வொரு காரியத்திலையும் குழந்தைங்கள தான் முன்னாடி வச்சாரு. और पुरुषार्थ की सिद्धि में सदा स्वयं को पहले मैं इंजन के रूप में देखा. ஆக புருஷார்த்தத்தில் ஸ்திதியில் தன்னைத்தான் முதல்ல நான் தன்னை என்ஜினாக வைத்தார், பார்த்தார். என்ஜின் ஆகே होता है ना, என்ஜின் எப்போதும் முன்னாடி இருக்கும் இல்லவா. சதா ये साकार जीवन में देखा. எப்பொழுதுமே இந்த சாக்கார வாழ்க்கையிலையும் பார்த்தீங்க. மை கருங்கா முஜே தேக் சபி கரேங்கே. நான் என்ன செய்வேனோ அதை பார்த்துதான் எல்லாரும் செய்வார்கள். तो विधि में ஆக விதியாகட்டும், சுய உன்னதி சுய முன்னேற்றம் ஆகட்டும், அல்லது தீவிர புருஷார்த்தத்தினுடைய லைனாகட்டும், மூணுலையும் முதல்ல நான் சொன்னார். तो आज विधि और सिद्धि की रेखाएं चेक कर रहे थे. இன்று
சரியான விதி மற்றும் சித்தியினுடைய ரேகைகளை சோதனை செய்து கொண்டிருந்தார்கள். சம்ஜா, புரிகிறதா? तो बदली नहीं कर देना, மாற்றி யூஸ் பண்ணிடாதீங்க, மாற்றி சொல்லிடாதீங்க, மாற்றி செஞ்சிடாதீங்க. या बदली करना माना भाग्य को बदली करना. இதில் நீங்கள் மாற்றம் செய்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய பாக்கியத்தையே நீங்கள் மாற்றி செஞ்சிடுறீங்க. சதா ஹோலி ஹன்ஸ்பன், எப்பொழுதும் தூய அன்னப்பறவையாகி நிர்ணய சக்தி பரக்னிக்கு சக்திக்கோ, நிர்ணயிக்கக்கூடிய சக்தி மற்றும் கண்டுபிடிக்கக்கூடிய சக்தியை சமைப்ப காரியமே லகானே வாலே, நேரத்தில் சரியாக காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய விஷால் புத்தி பனோ, விஷால புத்தியாளர்களாக ஆகுங்கள். சதா விருத்தி ரூபி பீஜ் கோ சிரேஷ்ட பனாயே, எப்போதும் விருத்தி என்ற அந்த விதையை சிரேஷ்டமாக ஆக்க வேண்டும். வித்யா और சித்தி சதா சிரேஷ்ட அனுபவ கர்த்தே சலோ, விதியாகட்டும் மற்றும் சித்தி வெற்றி ஆகட்டும், எப்பொழுதும் சிரேஷ்டமாக அனுபவம் செய்து கொண்டே செல்லுங்கள். பहले भी सुनाया था, முதலே நான் சொல்லியிருக்கிறேன், பாப் தாதாக்கு பச்சோं से स्नेह है. பாப் தாதாக்கு குழந்தைங்கள் மேலே ரொம்ப அன்பு இருக்கின்றது. स्नेह की निशानी क्या होती है? அன்பினுடைய அடையாளம் என்ன? स्नेह वाला स्नेह की कमी को देख नहीं सकता. அன்பு செலுத்துபவர் யார் மீது அன்பு செலுத்துகின்றாரோ அவருடைய குறையை அவர்களால் பார்க்கவே முடியாது. सदा स्वयं को और स्नेह आत्मा को संपन्न समान देखना चाहते हैं. எப்பொழுதுமே தன்னையும் சரி யார் மேலே அவங்க அன்பு செலுத்துகின்றார்களோ அவர்களையும் சம்பன்னமாகவும் சமானமாகவும் பார்க்க விரும்புகின்றார்கள். சம்ஜா, புரிகிறதா? तो ஆக பார் பார் அட்டென்ஷன் கிஞ்சுவாத்தே, அடிக்கடி பாபா கவன ஈர்ப்பு செய்கின்றார். செக்கிங் கராத்தே, சோதனை செய்விக்கின்றார். यही சம்பன்ன பனானே கா சச்சா ஸ்னேஹ, இதுதான் நம்மளை சம்பன்னமாக ஆக்குவதற்கான உண்மையான அன்பாகும். அச்சா, நல்லது. அபி சப் தரசே புராணே பச்சே மெஜாரிட்டி மே, இப்பொழுது நாலா பக்கங்களிலும் பழைய குழந்தைகள் மெஜாரிட்டியாக வந்திருக்காங்க. புராணா கிஸ்கோ கத்தே அர்த்த ஜான்தே ஹோனா, பழையவர் என்று யாரை சொல்லப்படுகின்றது அதனுடைய பொருள் உங்களுக்கு தெரியுமா? பாப் தாதா புராணோக்கு கத்தே, பாப் தாதா பழமையானவர்களுக்கு கூறுகின்றார். சப் பாத்தோமே பக்கே, எல்லா விஷயங்கள்லையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். புராணே அர்த்தாத் பக்கே, பழையவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? பக்காவாக இருக்கிறாங்க. அனுபவி பக்கா பண்ணாத்த, அனுபவம் கூட நம்மளை பக்காவாக செய்கின்றது. ஐசா கச்சா நே ஜோ ஜராபி மாயா பில்லியாவே அவ கபராஜாய், அந்த மாதிரி கச்சாவாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மாயங்கிற பூனை வந்ததுன்னா பயந்துடக்கூடாது. சபி புராணே பக்கே ஆயகுன, எல்லோருமே பழமையானவர்கள், பக்கானவர்கள். मिलने का चांस लेने के लिए सभी पहले मई किया तो कोई अर्जा नहीं. சந்திப்பதற்கான வாய்ப்பு எடுக்கும் பொழுது முதல்ல நானும் சொன்னீங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. லேக்கின் ஹர் காரியமே காய்தா और फायदा तो है ही. எந்த ஒரு காரியத்திலையும் எது காய்தா சட்டப்படியோ அதில் தான் நன்மையும் இருக்கின்றது. ऐसे भी नहीं पहले मैं तो इसका मतलब 1000 आ जाए, நான் வரணும்னு சொல்லிட்டு 1000 பேர் வந்துடக்கூடாது. சாக்கார் சிருஷ்டிமே காய்தா பியா ஃபாய்தா பியா, இந்த சாக்கார சிருஷ்டியில் ரூலும் இருக்குது, அதற்கு ஏற்ப நன்மையும் இருக்கின்றது. அவ்வியக்த வதன்மே காய்தாக்கி பாத்தி நெய், காய்தா பனானே படுத்த, அவ்வியக்த வதனத்தில் எந்த ரூலுக்கான விஷயமும் கிடையாது, அங்கே ரூல் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. அவ்வியக்த மிலன்கிலே மேனத்து லக்தி, அவ்வியக்த சந்திப்புக்கு உழைக்க வேண்டியிருக்கு. சாக்கா மிலன் சகஜ லக்தா, சாக்கார சந்திப்பு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இசிலே பாகாத்தே, அதனால தான் எல்லாம் ஓடி வர்றாங்க. லேக்கின் ஆனால் சமய பிரமான் ஜித்தனா காய்தா உத்தனா ஃபாய்தா உத்த, நேரத்திற்கேற்ப எது ரூல்ஸ் படி நடப்புகின்றோமோ அதில் தான் நன்மை இருக்கின்றது. பாப் தாதா थोड़ा भी इशारा देते तो समझते हैं अब पता नहीं क्या होने वाला है. பாபா ஏதாவது ஒரு சின்ன சமிகை கொடுத்தாலே போதும், உடனே நினைக்க ஆரம்பிச்சிடறாங்க என்ன ஆகுமோ தெரியாது. अगर कुछ होना भी होगा तो बताकर नहीं होगा, அப்படியே எதுவும் ஆணுனாலும் கூட சொல்லிட்டு எதுவுமே வராது. साकार बार अव्यक्त हुए तो बताकर गए क्या,
பாபா கேட்குறாங்க, சாக்காரமான பாபா அவ்வியக்தமானார் சொல்லிட்டு போனார, ஜோ அச்சானக் होता है वो अलौकिक. பாபா சொல்கிறாங்க, எது திடீர்னு நடக்குதோ அது அலௌகீகமான அன்பாக இருக்கின்றது. இசிலியே பாப்தாதா கேத்தேன். அதனால தான் பாப்தாதா சொல்கிறாங்க, சதா எவர் ரெடி ரஹோ, எப்பொழுதும் எவர் ரெடியாக இருங்கள். ஜோ ஹோகா வோ அச்சே அச்சா ஹோகா, எது ஆனாலும் நல்லதில் நல்லதே தான் ஆகும். சம்ஜா, புரிகிறதா? அச்சா, நல்லது. சர்வ ஹோலி ஹன்சோங்கோ, அனைத்து தூய அன்னப்பறவைகளுக்கும், சர்வ விஷால் புத்தி श्रेष्ठ स्वच्छ புத்தி தாரன் கர்னே வாலே புத்திவான் பச்சோங்கோ, எப்பொழுதும் விஷாலமான புத்தி உடையவர்கள், சிரேஷ்ட தூய புத்தியை தாரணை செய்யக்கூடிய புத்திசாலி குழந்தைகளுக்கு, सर्व शक्तियों को सर्व विशेषताओं को समय प्रमाण कार्य में लाने वाले ज्ञानी तो आत्मा है. அனைத்து சக்திகளையும் அனைத்து விசேஷ தன்மைகளையும் நேரத்திற்கேற்ப காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய ஞானித்துவ ஆத்மாக்களுக்கு, யோகித்துவ பச்சோங்கோ, யோகித்துவ ஆத்மாக்களுக்கு, சதா பாப் சமான் சம்பன்ன பன்னைக்கு உம்மங் உற்சாமே रहने वाले, எப்பொழுதும் பாபாவிற்கு சமமாக சம்பன்னமாக ஆகக்கூடிய உற்சாகம் மற்றும் ஆர்வத்தில் இருக்கக்கூடிய சம்பன்னமான குழந்தைகளுக்கு, பாப் தாதா கா யாத் பியார் அவர் நமஸ்தே, பாப் தாதானுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. இன்னைக்கு பாபா வரதானம் கொடுக்குறாங்க, மாலிக்பன் की स्मृति द्वारा हाईएस्ट अथॉरिटी का अनुभव करने वाले கம்மைண்ட் ரூப்தாரி பவ. இன்னைக்கு வரதானம், கம்மைண்ட் ரூபதாரி ஆகுக. கம்மைண்ட் ரூபதாரின்னா என்ன அர்த்தம்? ஹையஸ்ட் அத்தாரிட்டியினுடைய அனுபவத்தை செய்யக்கூடியவர்கள். ஹையஸ்ட் அத்தாரிட்டியினுடைய அனுபவத்தை செய்யணும் அப்படின்னா என்ன சுமிருத்தி இருக்கணும்? மாலிக் பன்கி சுமிருத்தி, எஜமானன் என்ற சுமிருத்தி. நான் ஆத்மா கர்மேந்திரியங்களுக்கு மட்டுமல்ல, ஞானேந்திரியங்களுக்கும் சரி, மனம் புத்தி சம்ஸ்காரம் எல்லாத்துக்கும் நான் அதிகாரி. ஆக மாலிக் பன், எஜமானன் என்ற நினைவின் மூலமாக ஹையஸ்ட் அத்தாரிட்டியின் அனுபவம் செய்யக்கூடிய கம்மைண்ட் ரூபதாரிகளாக ஆகுக. पहले अपने शरीर और आत्मा के कम्बाइंड रूप को स्मृति के रखो. இந்த கம்பைன்ட் ரூபம் அப்படிங்கிறதுல பாபா சொல்ல, முதல்ல நான் ஆத்மா சரீரம் ரெண்டும் கம்பைண்டாக இருக்குது, இதை நினைவில் வைங்க. ஷரீர் ரச்சனை ஹை, ஆத்மா ரச்சிதா ஹை. சரீரம் படைக்கப்பட்ட ஒன்று, ஆத்மா படைப்பது. இசே மாலிக்பன் சுதய ஸ்மிருதி में रहेगा. அப்போ படைக்கக்கூடியவர் தான் படைப்பினுடைய அதிகாரியாக இருக்கின்றார். ஆக நான் ஆத்மா, மாலிக் எஜமானன் என்பது உங்கள் ஸ்மிருதியில் வந்துடும். மாலிக்பன் கி ஸ்மிருதி சி, எஜமானன் என்ற ஸ்மிருதியின் மூலமாக ஸ்வயன்கோ, தன்னைத்தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டி, அதான் அத்தாரிட்டிலையும் ஹையஸ்ட் அனுபவ கரேங்கி, அனுபவம் செய்வீர்கள். ஷரீர்கோ சலானே வாலே ஹோங்கே, சரீரத்தை நடத்துபவர்களாக ஆகிவிடுவீர்கள். दूसरा, இரண்டாவது, பாப் அவர் பச்சா கே கம்பைன்ட் ஸ்வரூப். ரெண்டாவது பாபா மற்றும் குழந்தைகள், ஏன்னா குழந்தைகள்லாம் சிவசக்திகள், கம்பைன்ட் ரூபத்தில் இருக்கீங்க. சுமிருத்தி சே, இந்த கம்பைன்ட் ரூபத்தினுடைய நினைவு இருந்தால் மாயக்கு விக்னோக்கோ அத்தாரிட்டிஸே பார்க்கறலேங்கி, மாயையினுடைய தடைகளை அத்தாரிட்டியாக நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? கடந்து சென்று விடுவீர்கள். இன்னைக்கு பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க, विस्तार को सेकंड में समाकर ज्ञान के सार का अनुभव करो और कराओ. விஸ்தாரத்தை ஒரு வினாடியில் சமா பண்ணிட்டு ஞானத்தினுடைய சாரம் அனுபவம் செய்யுங்கள் மற்றும் செய்வியுங்கள். ஏன்னா பாபா பாருங்க, ரூபத்தில் பிந்துவாக இருக்கிறார். பிந்துனா புள்ளி, புள்ளினா என்ன அர்த்தம்? நோ டைமென்ஷன். அவர் லென்த்து பிரெத்து கிடையாது, டெப்த்து கிடையாது, எதுவுமே கிடையாது, பாயிண்ட் ஆஃப் லைட். ஆனால் குணங்களில் சக்திகளில் எப்படி இருக்கார்? அவர் கடலாக இருக்கின்றார். ஞான கடல்னு அவரை சொல்கிறோம். கடலுக்கு என்ன?
பறந்து விரிந்தது, எல்லையே கிடையாது அதுக்கு. அகலம் நீளம் கிடையாது, ஆழமும் நம்ம பார்க்க முடியாது, அவ்வளோ பெருந்தது. ஆக பாபா கூட சொல்கிறாங்க, விஸ்தாரத்தை செகண்டில் சமாக்கணும். அப்போ ஞானத்தினுடைய சாரம் அனுபவம் நீங்களும் செய்யணும், பிறரையும் செய்விக்க வேண்டும். அதனால தான் பாபா பார்த்தீங்கன்னா எப்போதுமே நீங்கள் ஆக வேண்டும் என்று மட்டும் சொல்ல மாட்டார், பிறரையும் ஆக்க வேண்டும் என்று சொல்லுவார். செய்யணும்னு சொல்ல மாட்டார், செய்விக்கவும் வேண்டும்னு சொல்லுவார். நாம் மட்டும் முன்னேறக்கூடாது, பிறரையும் முன்னேற்ற வேண்டும். அது ஆட்டோமேட்டிக்காக அது கூடவே வரும். பாப் சமான் ஸ்திதியை கூட பாபா அதுதான் சொல்கிறார். பாபா உதாரணமாக பாருங்கள், பிரம்ம பாபா சொல்கிறாரு, பஹலே ஆப், முதல்ல நீங்கன்னு சொன்னார். அப்போ அவர் ஒரு தாயாக இருந்தாலும் கூட ஜெகதம்பா மாவை முதல்ல வச்சார், தன்னை கூட பின்னாடி தான் வச்சார். இப்போயும் பாருங்கள், எல்லா காரியத்திலையும் பஹலே ஆப் பச்சேன்னு தான் சொல்லுவார், முதல்ல நீங்கள் குழந்தைங்கன்னு தான் சொல்லுவார். செய்விப்போர் செய்பவர் அவர் தான், ஆனாலும் முதல்ல நம்மளை தான் வைக்கிறார். அதனால் நாம் கூட என்ன பண்ணணும், எப்போதும் பஹலே ஆப்னு தான் சொல்லணும். ஆனால் பாபா இன்னைக்கு அவ்யக்த வாணியில் சொல்கிறாங்க, 2 ஸ்லோகனும் ரொம்ப முக்கியம்தான். முதல்ல நீங்கள்னு சொல்லணும், ரெண்டாவது முதல்ல நான்னு சொல்லணும். ஆனால் எங்கே முதல்ல நீங்கன்னு சொல்லணுமோ அங்கே முதல்ல நான் சொல்லிடக்கூடாது. அதாவது நான் சொமானத்திலேருந்து பிறருக்கு சொமானம் கொடுக்க வேண்டும். அதுபோல் எனக்கு சொமானம் முதல்ல வரணும்னு சொல்லக்கூடாது, எனக்கு முதல்ல வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடாது, எனக்கு எல்லாமே முதல்ல கிடைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடாது. அப்போ கிடைக்கும் பொழுது அல்லது எனக்கு ஒன்று வேண்டும் என்றும் பொழுது அதில் நான் பகலே மை நான் சொல்லக்கூடாது, பகலே ஆப்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ மாற்றி நம்ம யூஸ் பண்ணணுன்னா அதுக்கு பாபா சொல்கிறாங்க, பாக்கியத்தை நாம் இழந்து விடுகின்றோம். ஆக இன்றைக்கி தூய அன்னப்பறவை என்றாலே விசேஷமான அலௌகிகமான புத்தி உடையவர்கள். புத்தி என்றாலே என்ன அர்த்தம், நம்ம எல்லாருக்குமே தெரியும், கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி மற்றும் நிர்ணயிக்கக்கூடிய சக்தி. இந்த 2 சக்தியையும் காரியத்தில் நாம் பயன்படுத்தும் பொழுது முக்கியமான விஷயம் பாபா என்ன சொல்கிறேன்னா, நேரத்திற்கு ஏற்ப அதை நீங்கள் பயன்படுத்தணும். நேரம் ஆன பிறகு அதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு சித்தி கிடைக்கவே கிடைக்காது, வெற்றி என்பது கிடைக்கவே கிடைக்காது. ஆக தூய அன்னப்பறவை என்றாலே அவங்களுடைய புத்தி எப்படி இருக்கும், முதல்ல பியூராக இருக்கும், சொச்சமாக இருக்கும், பவித்திரமாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் உங்களால் இந்த 2 சக்திகளையும் நேரத்திற்கு ஏற்ப நீங்கள் பயன்படுத்த முடியும். அப்போ நேரத்திற்கு ஏற்ப பயன்படுத்துதல், அதுலேயும் பாபா என்னென்ன சொன்னாங்க, உங்களுடைய விசேஷ தன்மைகள், உங்களுடைய குணங்கள், உங்களுடைய சக்திகள் எல்லாத்தையுமே கூட நீங்கள் என்ன பண்ணணும், பயன்படுத்த வேண்டும். ஏன்னா பயன்படுத்தி தான் நம்ம பலனை பெற முடியும். வெறுமனே நீங்கள் தெரிஞ்சு இருந்தாலோ புரிஞ்சு இருந்தாலோ ஏற்றுக்கொண்டு இருந்தாலோ நீங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது. நடைமுறைப்படுத்தினால்தான் அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பாபா அன்னைக்கு 3 விஷயம் சொன்னார். எப்படி விதை, மரம், பலன். விதை என்பது விருத்தி, மரம் என்பது விதி, நம்மளுடைய விதிமுறை, பலன் என்பது சித்தி, நம்மளுடைய சக்ஸஸ், வின். பாபா சொல்கிறார், வின் ஆகணும் அப்படின்னா ஒன்றாகிறீங்கன்னு அர்த்தம். அப்படி வின் ஆகணும்னா விதை எப்படி இருக்கணும், சக்திசாலியாக இருக்க வேண்டும். இன்றைக்கி விருத்தியை பற்றி பாபா சொல்கிறார், கான்ஷியஸ்னஸை பற்றி. நீங்கள் பிறர் மேலே வெறுமனே பாயிங்கிற அந்த திருஷ்டியை மட்டும் விருத்தியாக இருந்தால் பத்தாதுங்கிறார். விஸ்வ கல்யாணக்காரி, நன்மை செய்பவருக்கான உங்களுக்கு விருத்தி என்பது இருக்க வேண்டும். அதிலே 3 விஷயம், நிஸ்வார்த்தமாக இருக்கணும், நிர்விகல்பமாக இருக்கணும். அதே மாதிரி பாபா சொல்லும்போது உங்களுடைய அந்த குணங்கள், சக்திகளினுடைய அந்த பாவனை என்பது இருக்க வேண்டும். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் 2 பேர் வருவாங்க. அது பிராமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தான், அது லௌகிக வாழ்க்கையானாலும் சரி தான். ஒன்று வியக்தி, மனிதர்கள், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப் இல்லாமல் உங்களால் வாழவே முடியாது. 2வது பிரச்சனைகள், இது 2ம் வரதான் செய்யும். ஆக பிரச்சனைகளை நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் இந்த 2 சக்திகளை, அதாவது கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி மற்றும் நிர்ணயிக்கக்கூடிய சக்தியை சரியான விகிதத்தில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியும். அப்படி யூஸ் பண்ணும்போது தான் சிரேஷ்டமான சித்தி என்பது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். ஆக நீங்கள் விதை மீது இப்போ கவனம் கொடுங்க. யார் உங்கள் தொடர்பில் வந்தாலும் சரி, சம்பந்தத்தில் வந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் பட்ட ஆத்மாவை இருந்தாலும் சரி, அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு என்ன வரணும், சிரேஷ்டமான விருத்தி தான் வரணும், கல்யாணக்காரி விருத்தி தான் வரணும்.
அவங்களுடைய விசேஷ தன்மைகளை பார்க்கக்கூடிய விருத்தி தான் வரணும். அப்படி வரவில்லை என்றால், பாபா அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க. நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை நானும் பார்க்குறேன், உங்களுடைய விருத்தி வேஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுங்க, வியர்த்தமாக. அவங்க எவ்வளோ தான் சிரேஷ்டமான செயலை செய்தாலும் கூட உங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுடைய குறைகள் தான் தெரியும். இவங்க இப்படித்தான், இவங்க செஞ்சால் அது அப்படித்தான் இருக்கும், இவங்களெல்லாம் மாற்றவே முடியாது, இவங்களாம் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. இப்படிங்கிற சங்கல்பம் உங்களுக்கு வருதுனால என்ன அர்த்தம்? உங்களுடைய விருத்தி எப்படி இல்லை? சிரேஷ்டமாக இல்லை. ஆகவே நாம் நம்மளை சோதனை செய்து கொள்வதற்காக தான் இந்த சீசனில் பாபா நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஆக செக் பண்ணால் தான் சேஞ்ச் பண்ண முடியும். செக்கிங் ஆர் சேஞ்சிங், அதுதான் நம்ம பிராமண வாழ்க்கை. ஆரம்பிக்கும்போது பாபா சொன்னார், பிராமண வாழ்க்கை என்றாலே விசேஷமான ஆத்மாக்களுடைய வாழ்க்கை. கடைசி நம்பரில் இருந்தாலும் சரிதான், கடைசி நம்பர் தான் இந்த பிராமண குடும்பத்தில் வாழ்க்கையில். ஆனாலும் அது கூட யார்? விசேஷமான ஆத்மா. ஏன்னா கோடியில் ஒரு சிலர், அந்த ஒரு சிலர்லே ஒரு சிலர் தான் பிராமண ஆத்மாவாக ஆகின்றார்கள். ஆக நாம் எந்த ஒரு பிராமண ஆத்மா பார்த்தாலும் சரி, அவங்க பழசோ இல்லை புதுசோ யாராக இருந்தாலும் கூட அவங்கள பார்க்கும்போது எப்படி பார்க்குறோம்? நம்ம விசேஷமான ஆத்மா, சிரேஷ்டமான ஆத்மா, சர்வ சிரேஷ்ட பிராமணக்குள்ள பூஷணங்கள் என்ற பார்வையில் நம்ம பார்க்கணும். அந்த கான்ஷியஸ்னஸ் நமக்கு இருக்கணும். அந்த கான்ஷியஸ்னஸ் ஷிஃப்ட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் இன்றைக்கி அவ்யக்த பாப்தாதா சொன்ன சித்தி, வெற்றியினுடைய ஆதாரமே என்ன? சிரேஷ்டமான விருத்தி. நல்லது. ஓம் சாந்தி.